அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோவில் தாங்க வந்திருக்கோம். நம்ம நம்ம ஊரில் கல்யாண சுப்பிரமணிய ஆலயத்தில் 48 நாள் பூஜை நல்லபடியாக போயிட்டுருக்குங்க. அதில் நம்மளோட பூஜை இன்னைக்கு நம்மளோடதுன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட ஃபேமிலி ஒருத்தவங்க பாண்டிச்சேரியிலேருந்து பூஜை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாரையும் அவர் ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க தான், நம்ம உறவுகளில் தெரிஞ்சவங்க தான் நிறைய பேத்துக்கு. டாக்டர் சக்திவேல் அவர் தான் நமக்கு அன்னதான உபயம் கொடுத்துருக்காங்க. அப்போ அவரை அவங்க வர முடியாத சூழ்நிலை, அதனால் நம்ம எடுத்து அதை எல்லாம் பண்ணலான்ட்டு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோங்க. ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு அன்னதானம் பண்ணுறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு நமக்கு தேவையான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்துட்டோங்க. காலையிலேருந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு அப்படியே டேரெக்டாக கோயிலுக்கு வந்துட்டோம். காலையிலேருந்து நாங்கள் அங்கே தாங்க இருந்தோம், கோயிலில் தான் இருந்தோம். அப்படியே சின்ன சின்ன ஒர்க்லாம் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் எல்லாம் ஆட்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் நாங்கள் அப்படி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு அப்படியே இருந்தோம். சமையல் வேலைக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். காய்கறியெல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது தயிர் பச்சடிக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெஜிடபிள் சாப்பாடு தான் பண்ணோம். வெஜிடபிள் சாப்பாடு, அப்புறம் தயிர் பச்சடி, அப்புறம் தேங்காய் சட்னி, கேசரி, ஊறுகாய், இந்த மாதிரி ஐட்டம் தான் கொடுத்தோம் நாங்கள். நல்லா அருமையான அன்னதானமாக இருந்தது. இந்த அன்னதானத்தை கொடுத்த சக்திவேல் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஃபேமிலி தான், அவங்க ஃபேமிலின்னு சொல்ல மனசு வர மாட்டேங்குது. எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த கல்யாண சுப்பிரமணிய அருள் எப்பவும் கிடைக்கும்னு நாங்கள் எல்லாம் வாழ்த்திக்கிறோம். அதோட இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் கோயில் நிர்வாக சார்பாகவும் எங்களோட சார்பாகவும் சக்திவேல் ப்ரோக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். ஏன்னா அவர் எங்கே இருக்கார்? பாண்டிச்சேரியில் இருக்கார். நாங்கள் நீலகிரியில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கோம். இருந்தாலும் நம்ம ஊருக்காக இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அவர் இதெல்லாம் கொடுத்துருக்காரு. அவ்வளோ லாங்கில் இருந்தாலும் எங்களை நம்பி இதெல்லாம் பண்ணுங்க, நீங்கள் எடுத்து பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். தொடங்கியாச்சுங்க. அப்புறம் நாங்கள்லாம் அந்த பக்கம் சமையல் வேலையெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக, இந்த மழை வர்றதுக்காக நாங்கள் ஊரில் உள்ள பெண்கள்லாம் சேர்ந்து அம்மனுக்கு நீர் குடம் எடுத்து அவங்கள குளிர்விச்சு மழை வர வைக்கிறதுக்காக எல்லாம் ஒரு பூஜை மாதிரி பண்ணாங்க. அதில் நானும் கலந்துக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லோரும் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண போகிறாங்க. வித்தியாசமான அனுபவமாக இருந்ததுங்க. இல்லைன்னா அவங்கவுங்க வீட்டிலேருந்து ஒரு குடம் எடுத்துகிட்டு தண்ணி எடுத்து வச்சு அதில் மஞ்சள்லாம் கலந்துட்டு, வேப்பிலை அதெல்லாம் கலந்துட்டு, அதுக்கப்புறம் கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணாங்க. அவங்கவுங்க கையாலே அபிஷேகம் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. எல்லாருமே எல்லாருமே அந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணாங்க. அதே மாதிரி அபிஷேகம் பண்ண அடுத்த நாளே நம்ம பார்த்திங்கன்னா மழை வந்துச்சுங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம சக்தி ப்ரோ அன்றைக்கி அவரோட பூஜை தானே. அப்போ ஃபஸ்ட்டு அப்பனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம், அப்புறம் பால் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணாங்க. நீங்களும் பாருங்கள், நல்லா வேண்டிக்கோங்க. கல்யாண சுப்பிரமணியரை நல்லா வேண்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கி, எந்த துன்பம் இருந்தாலும் நீங்கி எல்லோரும் சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழணுங்க. நோய் நொடிகள் இல்லாமல் வாழணும். நல்லா அப்பனை வேண்டிக்கோங்க. எந்த தடைகளாக இருந்தாலும் நீங்கி எல்லோருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. நாங்களும் வேண்டிக்கிறோம். அபிஷேகம்லாம் இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா அந்த ஃபுல் பூஜையை நம்மளால் பார்க்க முடியுமான்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ நம்ம போகிற டைமில் அலங்காரம்லாம் பண்ணி சாமி அப்பா அப்படி ஜொலிச்சிட்டு இருப்பார், அந்த மாதிரி இதை தான் பார்க்க முடியும். இது நம்ம சொந்தமாக ஒரு பூஜைன்னு கொடுக்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுலேருந்து, அவருக்கு அலங்காரம் பண்ணுறதுலேருந்து
எல்லாத்தையும் காமிப்பாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. 2 பூஜை அட்டன் பண்ணிட்டோம். எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணதுக்கும் அப்பனுக்கு பண்ணதெல்லாம் பார்த்தோம், அபிஷேகம் பண்ணதெல்லாம் பார்த்தோம். என்னென்னா சக்தி ப்ரோ வரல, அவங்க ஃபேமிலியோடு அங்கே வந்திருந்தாங்கன்னா எங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். வரேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இடையில் அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்தனால வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. இதெல்லாம் நேரில் அவங்க பார்த்துருக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. நிறைய பேர் கேட்டாங்க, ஊர்லெலாம் கேட்டாங்க, ஏன் அவங்க வரல அப்படின்லாம் கேட்டாங்க. எல்லோரும் எதிர்பார்த்தாங்க நீங்கள் வருவீங்கன்னு. இது ரொம்ப மகிழ்ச்சி. பால் அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு அப்பனுக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே கண்கொள்ள காட்சியாக இருக்குல்ல. அதெல்லாம் நேரில் இருந்து பார்க்கும்போது அவ்வளோ இதாக இருந்ததுங்க, மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. ஃபஸ்ட்டு பஞ்சாமிர்தத்தில் அபிஷேகம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் பண்ணாங்க, அது லாஸ்ட் இளநீர் அபிஷேகம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து பண்ணாங்க. நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஊரில் ஒரு கோயில் கட்டி அதில் பண்ணும்போது தாங்க அதெல்லாம் நம்ம நேரில் பார்க்க முடியுது. அதோட வாய்ப்பெல்லாம் நமக்கு இப்போ தாங்க கிடச்சிருக்கு. எங்களுக்கு இந்த வருஷம் தான் கிடச்சிருக்கு. அதெல்லாமே அப்பன் இந்த வருஷம் எங்களை எல்லாத்தையும் ஊர் மக்களையே மகிழ்விச்சிருக்காரு. நாங்களும் அவ்வளோ எல்லாருமே சந்தோஷமாக இருந்தோம். திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. கும்பாபிஷேகம் முடிஞ்சு திருவிழாவும் சிறப்பாக, திருவிழாவுக்கு அந்த 48 நாள் பூஜை முடிஞ்சு முடியறதுக்கு நிறைவேறிய டைம் ஆகிடுச்சு. அதுவும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அடுத்தடுத்த வீடியோ கொடுக்குறேன், திருவிழா வீடியோலாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பாருங்கள். திருவிழா எப்போவுமே நம்ம பறவை காவடி அதெல்லாம் எடுத்து ஊர்வலம்லாம் எடுத்து ரொம்ப சிறப்பாக வரும். இந்த வருஷம் கோவில் கொஞ்சம் வேலைகள் திருப்பணிகள் இருக்கனால கொஞ்சம் எல்லாம் சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஊர்வலம்லாம் போகாமல் கோயிலுக்குள்ளேயே கோயிலை சுற்றியே எல்லாமே முடிச்சிட்டோங்க. பாருங்கள். அப்புறம் ஒரு விஷயம் மிஸ் பண்ணிவிட்டு தயிரில் அபிஷேகம் பண்ணாங்க. சக்தி ப்ரோ வீடியோ பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் அங்கேருந்து பண்ண சொன்னீங்க இல்லையா, சாமிக்காக எல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க இல்லையா, எல்லாமே நீங்கள் சொன்ன அதில் பண்ணுற அபிஷேகம் தான் அப்பனுக்காக. அடுத்து ரவை கேசரிக்காக ரவை வறுத்துட்ருக்கேங்க. என்னென்னா சமைக்கிற அண்ணாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்புறம் அவரும் வேலைக்கு போயிட்டார். அப்போ அவர் வர்றதுக்கே ஒரு 5:30 மணியெல்லாம் இருக்கும் அவர் வரும்போது. அப்போ சரி நாங்கள் ஒவ்வொரு வேலையாக ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேசரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். சின்ன சின்ன வேலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அண்ணா சாப்பாடு மட்டும் வச்சிருவார். வெஜிடபிள் சாப்பாடு தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்போ அது பண்ணிடுவாருன்னு சொல்லிவிட்டு நான் தயிர் பச்சடி கேசரி இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோங்க. வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு தான் அப்புறம் அண்ணா வந்துட்டாங்க. அண்ணா சாப்பாடு அண்ணா சமைக்கிறாங்க. சாப்பாடு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாம் வேலைக்கு போகிறாங்க இல்லைங்களா, வேலைக்கு போகிறனால எல்லாேருக்கும் அந்த டைமிங்க்கு அந்த சப்போர்ட் பண்ண முடியல. அப்போ நான் எல்லாம் வர்றதுக்கே ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கு மேலே தாங்க ஆட்களே வர ஆரம்பித்தாங்க. சரி நம்மளால் முடிஞ்சது பண்ணுவோன்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா விளக்குங்க. இந்த விளக்கும் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஸ்பான்சராக கொடுத்தது தான் ஒரு ஃபேமிலி. இந்த விளக்கில் அது எல்லா விளக்கையும் திரி போட்டு ஏற்றும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த விளக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்புறம் இந்த கோலம் போடுறதுக்கெல்லாம் சிஸ்டருங்கெலாம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எந்த ஒரு சிரமமும் பார்க்காம நமக்காக கோலம் போடுறதுக்கெல்லாம் அந்த சகோதரிகள் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் விளக்கு ஏற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்கங்க எல்லாருக்கும். இப்போ என்ன நம்ம தனிப்பட்ட விதமாக எதுவும் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் இல்லைங்களா, சின்ன சின்ன உதவிகள் பண்ணும்போது அது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தது. விளக்கு ஏற்றியாச்சுன்னதே
ஃபஸ்ட்டு அங்கே அபிஷேகம்லாம் முடிஞ்சு அப்பனுக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடையில என்னென்னா பூஜை ஃபஸ்ட்டு நம்ம வழிப்பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணாங்க. தேங்காய் பழம் வச்சு பூஜை பண்ணாங்க. சக்தி ப்ரோ நாங்கள் வந்து சாமிக்கு எல்லா சாமிக்கும் மாலை வாங்க முடியல. வழி பிள்ளையாருக்கு, அப்புறம் வெற்றி பிள்ளையாருக்கு, அம்மனுக்கு, அப்புறம் உள்ள வள்ளி தெய்வானை அம்மா, அப்புறம் அப்பனுக்கு எல்லாம் மாலை வாங்கணும். ஆண்டாள் மாலை வாங்கணும் அப்பனுக்கு. அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சரத்தில் தான் மாலை வாங்கினோம். அப்புறம் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுத்தோம். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பட்டு எடுக்கணும் இல்லைங்களா. பட்டு வந்து நல்லாவே எடுத்துகிட்டு அவர் ஐயரே பார்த்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார். அப்போ எல்லாருக்குமே ட்ரெஸ் சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருந்தார். அழகாக இருந்தாங்க எல்லாருமே. எல்லாம் சக்தி ப்ரோ எல்லாம் உங்களால தான் அன்றைக்கி ஃபுல் பூஜை நாங்கள் பண்ணோம். எல்லாம் உங்களால தான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மறுபடியும் சொல்லிக்கிறோம், ரொம்ப நன்றி. நாங்கள் அந்த அலங்காரம் நாங்கள் சக்தி ப்ரோக்காகவே சொல்லியிருந்தோம் அவர்கிட்ட. அவர் அங்கேருந்து கொடுத்துருக்காரு, பூஜை கொடுத்துருக்காரு. அலங்காரமெல்லாம் நல்ல அப்பனுக்கு நல்ல அலங்காரம் பண்ணிவிடுங்க, ஸ்பெஷலாக பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். அப்போ நல்லா ஸ்பெஷலாகவே பண்ணி கொடுத்தாங்க ஐயர். அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இந்த அபிஷேகத்தை நல்லபடி பூஜையை நல்லபடியாக நடத்தி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அப்புறம் கோயிலில் எல்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். எல்லோரும் பிள்ளையாரை வேண்டிக்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கு அப்படின்னு தானே சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அப்பனை நல்லபடியாக வேண்டிக்கங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அப்பனை நினச்சிட்டு போங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அடுத்து வந்து நம்ம வெற்றி பிள்ளையார், அவங்க வழி பிள்ளையார், இவங்க வெற்றி பிள்ளையார். 2 பேரும் ஒன்று தான், ஆனால் பேர் தான் வேறு வேறு. அப்புறம் இங்கே இவருக்கு பூஜை நடந்துகிட்ருக்கு. இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு மாலை வாங்கிட்டோங்க. என்னென்னா அவர் பண்ணதாக சொன்னார், நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னார். இருந்தாலும் நாங்கள் ரொம்பையும் அவருக்கு செலவை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமிங்களுக்கு எல்லாமே தேவையானது எல்லாம் வாங்கிட்டோம். ரொம்ப எக்ஸ்ட்ரா போகாமல் தேவையானது எல்லாமே வாங்கி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி அவர்கள், அவங்களுக்கு பூஜை. ஆனால் பட்டெல்லாம் வாங்கியிருந்தோம். தட்சிணாமூர்த்தி எல்லா சாமிங்களுக்கும் பட்டு வாங்கியிருந்தோம். மற்ற சாமிங்களுக்கு மட்டும் சரத்தில் மாலை மாதிரி வாங்கி போட்டாச்சுங்க. அப்பன் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஜொலிக்கட்டும்ன்ட்டு அவருக்கு மட்டும் நல்லா மாலை வாங்கியாச்சுங்க. எல்லோரும் நல்லா வேண்டிக்கோங்க, தட்சிணாமூர்த்தியை நல்லா வேண்டிக்கோங்க. சக்தி ப்ரோ நீங்களும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லபடியாக வேண்டிக்கோங்க. எல்லா வளங்களும் பெற்று நல்லா இருக்கணும். நீங்கள் உங்களோட டாக்டர் சேவை வந்து இன்னும் நிறைய பேருக்கு உதவணும். நீங்கள் நல்லா ஆயுசோடு நல்லா இருந்தீங்கன்னா தான் உங்களால் நிறைய பேர் நல்லா வாழ்வாங்க. அவங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு உங்களோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும், குடும்பத்தோடு எல்லோரும் நல்லா இருக்கணும். அப்புறம் சக்தி ப்ரோ சொல்லியிருக்கீங்க சோசியல் சர்வீஸ்க்காக போகிறோன்னு. சீக்கிரமாக அந்த இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும். எப்போதும் எங்களோட ஆசீர்வாதம் அன்பும் உங்களுக்கு இருக்கும். மாமாவும் நாங்களும் எப்போவும் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் உங்களோட சேவை எல்லாருக்கும் கிடைக்கணும். மேலும் மேலும் வளர்ச்சியடை எங்களோட வாழ்த்துக்கள். நல்லபடியாக கும்பிட்டுக்கங்க. அம்மா அப்பாக்கிட்டே சொல்லுங்கள், வீடியோலாம் காமிங்க. நான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு, வீடியோ எடிட் பண்ணி அனுப்புறது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. ஏன்னா அடுத்தடுத்து கொஞ்சம் வேலைகள் பிஸி ஆகிட்டோம். அதனால் வீடியோ எப்போவோ எடுத்தாச்சு. ஆனால் எனக்கு அதெல்லாம் ரெடி பண்ணி அனுப்புறது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இது நினச்சிக்காதீங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தட்சிணாமூர்த்தி பார்த்தாச்சு, விஷ்ணு பகவான் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் துர்க்கை அம்மன். நல்லா வேண்டிக்கோங்க, எல்லா வளங்களும் நலங்களும் பெறணும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். எல்லோரும் வேண்டிக்கோங்க. அம்மாவோட அருள் எப்போவும் கிடைக்கணுன்னே நாங்களும் எப்போவும் உங்களுக்கு வேண்டிக்கிறோம். திருமணமாகாதவங்க, அப்புறம் சுமங்கலி பெண்களுக்கு எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அம்மாவை நல்லா வேண்டிக்கோங்க. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அடுத்து பாருங்கள், நம்ம அம்மாங்க. அவங்க துர்கை அம்மாவா, இங்கே நம்ம அம்மா இருக்காங்க. அம்மாவை நல்லா வேண்டிக்கோங்க. எந்த உடலில் எந்த ஒரு உபாதை இருந்தாலும் சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க, சரியாயிரும். அதை அவங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நவகிரகங்கள் தாங்க, 9 நவகிரகங்கள். எங்களுக்கு என்னமோ எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. இந்த கோயில் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ஒவ்வொரு சாமியும் போய் பார்க்கும்போதெல்லாம் அவங்க என்கிட்ட ஏதோ ஸ்மைலோடு ஏதோ என்கிட்ட சொல்கிற மாதிரியே இருக்கும், ஏதோ பேசுகிற மாதிரி அப்படிலாம் இருக்கும். நான் எதோ சொன்னால் அவங்க ரியாக்ட் பண்ணுற அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகுங்க. நான் ரொம்ப அந்த சாமிங்களோட கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. நம்ம எப்படின்னா மனசில் ஃபுல்லாக அந்த எப்படின்னா அவங்க இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், அவ்வளோ ஒரு அவங்க கூட ஒரு கனெக்டிங் இருக்கும். பாருங்கள், அப்போ நீ எப்படி ஜொலிக்கிறாரு பாருங்க. சக்தி ப்ரோ பார்த்துக்கங்க. அன்றைக்கி கோயில் ஐயர் சொன்னார், இந்த அலங்காரம் பார்த்திங்கன்னா இந்த 48 நாள் பூஜையில் உங்களுக்கு 2வது ஆளாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒருத்தர் போட்டிருந்தாங்களாம் இந்த அலங்காரம், அடுத்து உங்களுக்கு தான் போட்டிருக்கேன்னு சொன்னார். அது உங்களுக்காக பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா வேண்டிக்கோங்க. எப்படி இருக்காங்க பாருங்க 3 பேரும், கல்யாண தம்பதிகள் மாதிரி இருக்காங்கல்ல. வேண்டிக்கோங்க வேண்டிக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா. எப்படி இருக்காரு சக்தி ப்ரோ? அலங்காரம்லாம் பாருங்கள் எப்படி இருக்காரு. நீங்கள் லைவ் வீடியோவில் பார்த்தீங்க, இருந்தாலும் வீடியோ ரெடி பண்ணி போடலான்னு தான். பூஜை முடிச்ச எப்படியோ அலங்காரம்லாம் பண்ணி பூஜை இது தொடங்கியாச்சு. சாரி சக்தி ப்ரோ, அந்த அன்னதானம் போட்ட இது பார்த்திங்கன்னா வீடியோ எங்களுக்கு நாங்கள் பிஸியாக இருந்தனால எடுக்க முடியல. யார்கிட்டையும் சொல்லியிருந்தால் கூட எடுத்துருப்பாங்க போல். நாங்களும் அந்த பிஸியாக இருந்தனால எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் சாப்பாடு எல்லோரும் சொன்னாங்க அருமையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதை மட்டும் எங்களால் எடுக்க முடியல, மிஸ் பண்ணிட்டோம். எப்படி இருக்கார் பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க. அம்மா அவங்க 2 பேரும் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அங்கே பாருங்களேன், யாரோ உண்மையாலுமே போய் அங்கே அலங்காரத்தோடு உட்காந்துருக்க மாதிரியே இருக்காங்க பாருங்கள் 3 பேரும். அப்பன் கண் திறந்து பார்த்துட்ருக்காரு. சக்தி ப்ரோ, நீங்கள் தான் வீடியோ காலில் அப்படியே லைவில் பார்த்துட்டு இருந்த வாக்கில் ஃபோனை கொடுத்தேன், பக்கத்தில் கொண்டு போய் காமிங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை. ஓகே உறவுகளே, பார்த்துட்ருக்க உறவுகளை அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இனி மேலும் மேலும் நல்ல வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். நிறைய உறவுகள் வந்து லைவ் வர மாட்டீங்கன்னு ரொம்ப சங்கடத்தோடு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. வந்துடுறோம், சீக்கிரம் வந்துடும். இந்த நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நாங்கள் கண்டிப்பாக லைவ் வந்துடுறோம், பேசலாம். எங்களுக்கு வர முடியாத சூழ்நிலைகள் ஆகி போயிடுச்சு. கண்டிப்பாக உங்களையெல்லாம் நாங்களும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். பேசணும், எல்லோரும் கூடயும் பேசணும் ஆசை தான். ஆனால் அந்த 48 நாள் பூஜை அது இதுன்னு வந்ததுக்கப்புறம் ஏன்னா 48 நாள் பூஜையில் டெய்லியும் ஈவினிங் கோயிலுக்கு போகணும் வரணும்,
அப்புறம் நாங்கள் ஒர்க் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் ரொம்ப பிஸி ஆகிட்டோம். அதனால் இனி கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவோம். 48 நாள் பூஜை முடிய போகுது. இனி கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். கண்டிப்பாக நாங்கள் லைவ் வரோம், எல்லோரும் கூடயும் பேசுகிறோம். எதுவும் நினச்சிக்காதீங்க, என்ன எல்லாம் லைவ் போடுவாங்க, பேசுவாங்க, இப்போ எதுவும் கண்டுக்கிறதே இல்லை அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க. நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்த உயரத்துக்கு போனவங்க உயரத்துக்கு கொண்டு விட்டாங்கள்ல, அவங்கள வந்து எப்போவுமே நம்ம மறக்கவே கூடாது. அந்த நன்றி உணர்வோடு எப்போவுமே இருக்கணும். எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி, அந்த நன்றி உணர்வோடு இருக்கணும். அதை கண்டிப்பாக நாங்கள் இருப்போம். நீங்கள் சங்கடப்படாதீங்க. கண்டிப்பாக லைவ் வருவோம் நாங்கள். மிஸ் பண்ணுறேன், ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறோம். ஒவ்வொருத்தவங்க பேரும் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம லைவில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கிட்ட நீங்கள் லைவில் வந்து எங்கள் உறவாகிருக்கீங்க. 200 உறவுகள் லைவில் பேசுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய பேர் லைவ் எல்லாருனாலே வர முடியறதில்ல. ஆனால் அந்த லைவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர்கிட்ட நீங்கள் வந்து பேசுவீங்க.